கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். बुक ऑफ एफेसियंस 3 अध्याय है और 11वां वचन. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அருமையான வசனத்தை மையப்படுத்தி ஆதி காலங்கள் மறைந்திருந்த ரகசியங்கள், தேவனாகிய கர்த்தர் ஆதியாக இருக்கிறார், அனாதியாக இருக்கிறார். அவருடைய அடுத்த ஸ்தானத்திலே தேவ தூதர்கள் காணப்பட்டார்கள். அந்த தேவதூதர்கள் என்ன செய்தார்கள் அதை குறித்து வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. அவர்கள் பணிவிடை ஆவிகள். இந்த தூதர்கள் என்று சொல்லும் பொழுது வேத புஸ்தகத்தின் அடிப்படையிலே 2 முக்கிய காரியங்களை வெளிப்படுத்துகிறது. ஒன்று, ஊழியக்காரர்களை வெளிப்படுத்துகிறது. இன்னொன்று, ஆண்டவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய தூதர்களையும் வெளிப்படுத்துகிறது. நல்லா கவனிங்க. இதில் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது ஆண்டவருடைய அடுத்த ஸ்தானம் அல்லது 2வது ஸ்தானத்திலே நீங்களும் நானும் காணப்படுகிறோம். உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ஒரு முத்திரை மோதிரமாக வைக்கிறார். தூதர்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு பெரிய பாக்கியத்தை தான் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம், ஈசாக்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம், தாவீது ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவர்கள் எல்லா பரிசுத்தவான்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்தவான்கள் எல்லா பேருமே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அடுத்த ஸ்தானத்தில் தான் இருப்பார்கள். காரணம், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு இளங்காலை மிருகங்கள் இவைகளுடைய இரத்தத்தினாலே தான் அவர்கள் சுத்தமாக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ஒரு இரத்தத்தினால தான் நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்படுகிறபடினாலே நாம் எல்லாரும் மிகப்பெரிய ஒரு பாக்கியவான்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஆண்டவரோடு இயேசுவோடு கூட சியோன் மலையிலே நித்தியமாய் முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை, பழைய பாட்டு பரிசுத்தவான்களை விட மேலான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அதனால தான் அது 2வது ஸ்தானம், அது மேன்மையான ஸ்தானம், அது உயர்ந்த ஸ்தானம் என்பதை கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு, பணிவிடை ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பணிவிடை ஆவிகள் அவர்கள் என்ன செய்தார்கள் அதில் முதலாவதாக உங்களுக்கு காட்டி கொடுத்த தூதன் கேருபீன்கள். அந்த கேருபீன்கள் ஏதேன் தோட்டத்திலே காவலாக வைக்கப்பட்டிருந்தார்கள். தோட்டத்தை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லியிருந்தார்.
தோட்டம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய சபையை வெளிப்படுத்துகிறது. சபை என்று சொல்லும் பொழுது அது உங்களையும் என்னையும் வெளிப்படுத்துகிறது. ஐயா, என்றைக்கு ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவன் ரட்சிக்கப்படும் பொழுது, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் தண்ணீர் முழுக்க ஞான ஸ்நானத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் இயேசுவை தரித்துக் கொள்கிறான். இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமாகிறது. இந்த மனுஷன் இயேசுடைய சரீரத்திலே அங்கமாகி விடுகிறான். அவன் இயேசுடைய சரீரத்திலே அங்கமாகும் பொழுதுதான் அவன் சபையாக மாறிவிடுகிறான். இப்ப இந்த சபையை பாதுகாத்துக் கொள்ள பொறுப்பு அது உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆனால் இந்த ஆதாம் அந்த வேலையை செய்யவில்லை. ஆண்டவர் பூமியை உண்டாக்கினார், மிருக ஜீவன்களை உண்டாக்கினார், அநேக விருட்சங்களை ஆண்டவர் உண்டாக்கினார், பெரிய பெரிய பறவைகளை எல்லாம் உண்டாக்கினார், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். ஐயா, இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்துவிட்டு கடைசியாக மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனை இந்த பூமியிலே வைக்காமல் அவனுக்குன்னு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் வைத்து அந்த தோட்டத்துக்குள்ளேயே ஒரு நதியை பாய பண்ணி அந்த நதியிலிருந்து 4 பெரிய ஆறுகள் உண்டாக்கப்பட்டு இப்படியாக ஆண்டவர் அந்த தோட்டத்தில் ஒரு பெரிய வேலையை செய்திருக்கும் பொழுது இந்த தோட்டத்தை இந்த ஆதாம் பாதுகாக்க தவறினான், அதை காக்க தவறிவிட்டான். அதனுடைய விளைவினாலே சாத்தான் அந்த தோட்டத்துக்குள்ளே நுழைந்தான், ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்தான். இப்பொழுது அந்த தோட்டத்தில் உள்ள மேன்மையான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஆண்டவருடைய சாயல்கள், ஆண்டவருடைய ரூபங்கள், அவரை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவங்கள், இது எல்லாவற்றையும் மனிதன் இழந்து துரத்தப்பட்டவனாக, வியாதிப்பட்டவனாக, பலவீனப்பட்டவனாக, மரணத்தை சம்பாதித்துக் கொண்டவனாக, வியர்வை சிந்தி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக்கப்பட்டவனாக மனுஷன் வருத்தத்தோடும் பிள்ளை பெறும் பொழுது வேதனையோடும் பெற வேண்டிய பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ளே வந்து விட்டான். நிறைய மக்கள் இன்றைக்கும் சொல்லுகிறாங்க, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வருத்தம்? நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது, சபைக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு செழிப்புள்ள காலத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இப்பொழுதும் உங்களை பார்த்து சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் வாருங்கள், தோட்டத்துக்குள்ளே வாருங்கள், சபைக்குள்ளே வாருங்கள். மீண்டும் ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைகிறார். இந்த உலகத்தில் வந்தார் மனுஷனுக்கு திரும்பவும் அதே ஏதேனுடைய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக. இயேசு அந்த தோட்டத்துக்குள்ளே நுழையும் பொழுது அங்கே கேருபீன்கள் இருக்கிறார்கள். யார் நுழைந்தாலும் சரிதான், அவர்களை வெட்ட வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும், அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனால் இயேசு இந்த தோட்டத்துக்குள்ளே நுழையும் பொழுது இந்த தூதர்கள் அவர்களை வெட்டுகிறார்கள். அவரை வெட்டுகிற அந்த காட்சி தான் கல்வாரி சிலுவையின் மரணமாக இருக்கிறது, பாடுகள் நிறைந்த மரணமாக இருக்கிறது. ஐயா, இதெல்லாம் ஆவிக்குரிய வெளிப்பாடுகள். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது. கொஞ்சம் விளக்கமாக தான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன், கவனியுங்கள். அந்த கேருபீன்கள் ஆண்டவரை வெட்டுகிறார்கள், அது அவருடைய மரணமாக இருக்கிறது. அவர் அந்த மரணத்தை சந்திக்கிறார், அவர் உயிர் தழுகிறார். 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு பரலோகத்திலே பிதாவை தரிசிக்கிறார். அதுக்கு பிற்பாடுதான் ஐயா இந்த ஊழியம், இந்த ஆசீர்வாதம் எல்லாமே, இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா.
அதனால்தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான கிருபை, இவ்வளவு பெரிதான அனுக்கிரகங்கள். ஐயா, அது ஏதேனின் வாழ்க்கை. திரும்பவும் உன்னை துரத்தப்படுகிற அனுபவம் அல்ல, உன்னை சேர்த்துக் கொள்ளுகிற அனுபவம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து கொடுக்கிற ஒரு அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப கேருபீன்களுக்கு ஒரு வேலை. அது என்ன வேலை? யார் உள்ள நுழைஞ்சாலும் எங்க வேலை காவல் காக்கிறது. காவல் காக்கிற வேலை. யாரையும் உள்ள விட மாட்டோம், உள்ள வந்தா வெட்டுவோம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேருபீன்களுடைய ஒரு கிரியை இருக்கணும். சபைக்குள்ள இருக்கிறோம், அசுத்தங்கள் ஒன்றும் உள்ளே நுழையக்கூடாது, அருவருப்புகள் ஒன்றும் நுழையக்கூடாது. எது உள்ளே வந்தாலும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தாலே அது வெட்ட வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் சொல்றதுனால அப்படி சொன்னீங்களா? இது கேருபீன்களுடைய முதல் வேலை. இரண்டாவதாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் சேராபீன்கள். சேராபீன்களுக்கு 6 சட்டைகள் இருந்தது. 2 சட்டைகளால் பறந்தார்கள், 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொண்டார்கள், 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மறைத்தார்கள். அந்த பறக்கிற அனுபவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். யூடியூபில் திரும்பவும் நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தாற் போல கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மிகாவேல் தூதனை குறித்தும் அவனுடைய 2 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து கடந்த வாரத்திலே நான் செய்தியை நிறைவு செய்தேன். மிகாவேல் தூதன் என்று சொல்லக்கூடிய அந்த தூதன் தூதர்களுக்கெல்லாம் தலைவனான தூதன் என்றும், அவன் பிரதான தூதன் என்றும், அவன் அதிபதி என்றும், அவன் பெர்சியா ராஜாவோடு யுத்தம் பண்ணினான். அந்த பெர்சியா ராஜாவோடு யுத்தம் பண்ணுவதற்கு, பலம் கொள்வதற்கு மிகாவேல் தூதனை தவிர வேற யாரும் இல்லை. அந்த ஏக்கமான வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைகள் மிகாவேல் தூதனோடு யுத்தம் பண்ணும்படியாக அதுக்கு பலம் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பலத்தை தங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அந்த பலத்தை கொண்டு வந்து மிகாவேல் தூதனோடு வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ண வேண்டும். வானத்தில் அவங்க இடம் இல்லாம போகணும், அவர்கள் தள்ளப்பட வேண்டும், நாம் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பவைகளை சொல்லி, அதே மிகாவேல் தூதனுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும் என்பதையும் காட்டிக் கொடுத்து விட்டு, அதற்கு அடுத்தாற் போல இந்த மிகாவேல் தூதன் உதவி செய்கிறவன். அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய கிரியை. அவர் ஒரு நல்ல சமாரியனாகவும், காயம் கட்டுகிறவராகவும், பராமரிக்கிறவராகவும் அவர் கடந்து வந்தது போல நாமும் மற்றவருடைய காயங்களை கட்டவும், அடிபட்டு இருக்கிறவர்களை பராமரிக்கவும் அந்த சிந்தை உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். நீங்களும் ஆசையோடு கூட யுத்தம் செய்யவும், வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணுவோம் அப்படி என்று கையை தூக்கினீர்கள். யுத்தம் பண்ணினால் அந்த சாத்தான் கீழே தள்ளப்பட்டு போவான் என்பது நிச்சயம். இன்றைக்கும் மிகாவேல் தூதனை குறித்து 2 காரியங்களை சொல்லி தந்துவிட்டு, அதற்கு அடுத்தாற்போல் காபிரியேல் தூதனை குறித்து 3 காரியங்களை சொல்லி தந்துவிட்டு இன்றைய செய்தியை கிறிஸ்துவுக்குள்ளே நான் நிறைவு செய்யும்படியாக வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே நம்மோடு பேசுவராக. திருப்பிக் கொள்ளுங்கள் யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மிகாவேல் தூதனை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் அது வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அல்லேலூயா. மிகாவேல் தூதனுடைய ஒரு பெரிய காரியம், பிசாசுடனே தர்க்கித்து பேசுகிறான். நல்லா கவனிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு. ஸ்தேவானோடு கூட 5 கூட்டத்தார் தர்க்கம் பண்ணினதை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்கள் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும். நல்ல கவனிங்க. எந்த ஆலயத்தை சேர்ந்தவர்கள்? லிபர்த்தினர் என்று சொல்லப்பட்ட ஆலயத்தை சேர்ந்தவர்கள். சிரேனே பட்டணத்தார்களும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். நீங்க பரிசுத்தமான வார்த்தைகளை குறித்து பேசும் பொழுது, ரட்சிப்பின் வார்த்தைகளை குறித்து பேசும் பொழுது, உங்களோடு தர்க்கம் பண்ணுவதற்கு ஐயா லிபர்த்தினர் என்று சொல்லப்பட்ட ஆலயத்தில் உள்ளவங்களும் வந்தாங்க. நம்ம சொல்லுவோம் இவங்களும் கிறிஸ்தவர்கள் தானே, இவங்களும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தானே, இவங்களும் ஆலயத்தில் உள்ளவர்கள் தானே. ஐயா ஆலயத்தில் உள்ளவங்க தான். ஆனா ஆண்டவரால் தொடப்பட்ட மீட்கப்பட்ட அப்போஸ்தலன் ஸ்தேவானுக்கு முன்னாடி தர்க்கம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு உங்க முன்னாடியும் நம்ம முன்னாடியும் தர்க்கம் பண்ணுவதற்கு அநேக லிபர்த்தினர் வருவார்கள் என்பது உண்மை. இப்ப 10வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள், நல்ல கவனிங்க, இப்பதான் பிசாசு வேலை செய்து. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. யாரை ஏற்படுத்தினா? ஸ்தேவான் பேசினாரா? ஸ்தேவானோடு எதிர்த்து நிற்க முடியல. ஸ்தேவானுடைய ஞானத்துக்கு முன்னாடி நிற்க முடியல. ஸ்தேவானுக்குள்ள இருந்த ஆவிக்கு முன்னாடி நிற்க முடியல. ஆகையினால எப்படியாவது உங்களை குற்றப்படுத்த வேண்டும், எப்படியாவது உங்க மேல ஒரு பழியை போட வேண்டும், எப்படியாவது உங்க மேல ஒரு பரிசுத்த குறைச்சலை போட வேண்டும். சாத்தான் ஒரு வேலையை செய்கிறான். அந்த வேலை என்ன அப்படின்னு கேட்டா, அவனாகவே மனுஷர்களை ஏற்படுத்தினான். அவனாகவே மனுஷர்களை ஏற்படுத்தி ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஊழியக்காரன மோசேக்கும் விரோதமாக இந்த ஆளு தூஷணமான வார்த்தைகளை பேசினான்னு சொல்லி ஆட்களை என்ன செய்கிறான்? ஏற்படுத்தி விடுகிறான். இங்க மிகாவேல் தூதனுக்கு முன்னாடியும் சாத்தான் இந்த வேலையை செய்கிறான். நல்லா கவனிக்கணும். மோசேயினுடைய சரீரத்தை குறித்து அங்க ஒரு தர்க்கம் நடக்குது. ஐயா, மோசே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, மோசே ஆண்டவரை அறிவதற்கு முன்னாடி,
மோசேயுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? அவர் அரண்மனைக்குள்ளே வாழ்ந்தார். அவர் மீதியான ஸ்திரியை விவாகம் பண்ணி இருந்தார். எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணி இருந்தார். ஐயா, இது எல்லாம் பாவம் இல்லையா? ஆரோன் கூட இதை குறித்து குற்றப்படுத்தினானே. மிரியாம் தீர்க்கதரிசி கூட இதை குற்றமாக சொன்னாலே. இதையெல்லாம் திரும்ப மிகாவேல் தூதனுக்கு முன்னாடி சாத்தான் ஞாபகப்படுத்தி போடுகிறான். நல்லா கவனிங்க. ஒரு அருமையான சத்தியத்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. சாத்தானுடைய தந்திரத்தை நீங்கள் சரியா புரிந்து கொள்ளணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறீர்கள். சபைக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்ப சாத்தான் ரெண்டு முக்கியமான வேலைகளை செய்வான். அதுல ஒண்ணு, மற்றவர்களை கொண்டு நீ அந்த காலத்தில் நடந்த பாவத்தை திரும்ப உங்களுக்கு முன்னாடி சொல்லி காட்டுமா. நல்லா கவனிங்க. நீ அன்னைக்கு அப்படி வாழ்ந்த இல்லையா, இன்னைக்கு நீ இப்படி வாழ்ந்த இல்லையா, இப்ப நீ என்ன பெரிய பரிசுத்தமா? சாத்தான் தர்க்கம் பண்ணுவான். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், சாத்தான் என்ன செய்வானா, உனக்கு உள்ளே வேலை செய்வான். நீ பழைய காலத்தில் செய்த பாவத்தை எல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து திரும்பவும் நீ அதே பாவத்தை செய்வதற்கு உன்னை அவன் ஏவி விட்டு கொண்டே இருப்பான். நல்ல கவனிங்க. வெளியே பரிசுத்தத்தை பேசினாலும் தனக்கு உள்ளே சாத்தான் மனுஷனை ஏவுகிற விஷயத்தை நிறைய மக்கள் புரிந்து கொள்ளாதவர்களாக, திருட்டுத்தனமாக நிறைய பாவத்தில் விழுகிற மக்களை நான் வட இந்தியாவிலும் பார்த்திருக்கிறேன், தென்னிந்தியாவிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க. வெளியே பரிசுத்தமா தான் இருக்கிறான், ஊழியமும் செய்கிறார்கள், ஆனால் பாவத்திலே மாட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஐயா வெளியில் உள்ள பாவத்தை விட்டுவிட்டாய், ஆனா உன்னை திரும்பவும் பாவம் செய்வதற்கு உனக்குள்ளே உன்னை ஏவி விடுகிற ஒரு சாத்தான் உன் சிந்தையை சிறைப்பிடிக்கிறான், உன் கண்களை சிறைப்பிடிக்கிறான், உன்னுடைய நடத்தைகளை சிறைப்பிடிக்கிறான். அவன் அதில் இருந்து சிறைப்பிடித்து உன்னை ஏவுகிறான், தூண்டுகிறான், அதை இன்பமாக உன்னை காட்டி தருகிறான். ஏவாளுக்கு முன்னாடி பழத்தை காட்டின மாதிரி இதை அனுபவிக்கிறதுனால என்ன தப்பு, இதை சாப்பிடுகிறதுனால அப்படி என்ன வந்து விட போகிறது? சாத்தான் தூண்டி விடுகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே மங்கி போகிறது. பழத்தை பறிக்கிறாள். நல்லா கவனிங்க. இதே விஷயத்தை தான் மிகாவேல் தூதனுக்கு முன்னாடி சாத்தான் கொண்டு போடும் பொழுது ஒண்ணு செய்தான். மோசே கர்த்தரால் அழைப்பு பெற்றவர், முகமுகமாய் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர். அந்த மோசே குற்றப்படுத்த இவர் துணியவில்லை. அப்ப உங்களையும் என்னையும் அன்னிதினமும் குற்றம் சுமத்தும்படியாக ஒருவன் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். நீ பாவி, இவள் பாவி, இவள் என்ன பாவம் செய்து கொண்டு வந்திருக்கிறாள், இவர் என்ன பாவம் செய்து கொண்டு வந்திருக்கிறாள், இதையே சொல்லி 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 அனுதினமும் உன்னை குற்றப்படுத்துகிற துணிகிற ஒரு பிசாசின் ஆவி. இதை தட்டி கேட்கிறது மிகாவேல் தூதன். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இன்னைக்கு உங்களை குறித்து என்ன குறித்து ஐயா யாராவது குற்றப்படுத்தினால், குற்றப்படுத்தி பேசினால் இந்த மிகாவேலை போல பேசணும். ஆண்டவர் எனக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆவியை தாரும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை கடிந்து கொள்ளட்டும். நீங்களை நானும் யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம்.
ஏன்னா ரோமர்ல வாசிக்கிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் உத்தரவாதி தேவனுக்கு மட்டுமே. உங்க வேலை, என் வேலை என்னது? ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் சொல்லணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருக்கு கேட்டா சரி, கேட்காவிட்டா சரி, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் என்ன செய்யணும்? சொல்லணும். அதுக்கு மேல ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்ப மிகாவேல் தூதனை குறித்து ஆண்டவர் சொல்லி தந்த மூணாவது காரியம் என்ன? யாரையும் குற்றப்படுத்த கூடாது. அப்ப யாரையும் குற்றப்படுத்தாம இருக்கிற ஒரு மேலான அனுபவத்தை எனக்கு தர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த மிகாவேல் தூதனுக்குள்ள இருந்த இன்னொரு காரியம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத, அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே, அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற, புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள், உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். கடைசி காலம், ஆபத்து காலம், யுத்தங்கள் வருகிறது, வேதனைகளுக்கு ஆரம்பமுள்ள காலங்கள் வருகிறது. கர்ப்பவதி ஆனவளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் பயங்கரமான துயரமுள்ள ஒரு காலம். அந்த காலத்திலே ஐயா, புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு தூதன் எழும்பி வருகிறான். அவன்தான் மிகாவேல் தூதன். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சன்னிதானத்திலே அநேக புஸ்தகங்களை வைத்திருக்கிறார். ஞாபக புஸ்தகம் வைத்திருக்கிறார், ஜீவ புஸ்தகம் வைத்திருக்கிறார், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் வைத்திருக்கிறார். அதில் ஜீவ புஸ்தகத்தில் மட்டும் உன்னுடைய பெயர் இருந்தால் போதாது, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட மனிதன் முதலாவது எழுதப்படுகிற புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். அதற்கு அடுத்தாற்போல் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகம் என்று சொல்லக்கூடியது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை மட்டும் பின்பற்றி செல்லக்கூடிய மக்களுடைய பெயர் தான் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அவர்கள் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை மட்டும் பின்பற்றி செல்கிறார்கள். அந்த அருமையான தேவ பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஆபத்து காலத்திலே அவர்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு, அதில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக எழும்புகிற தூதன் தான் மிகாவேல் தூதன். அல்லேலூயா. அவங்களுக்கு கஷ்டம் இருந்தா கீழே ரூமில் சாவி திறந்து கொடுத்தா போதும். இல்லை, கவனிங்க, கொஞ்ச நேரம் தான், ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை முழுமையாக சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். கவனிங்க. அப்போ நீங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படும் பொழுது அவர்கள் வரப்போகிற ஆபத்து காலத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அவர்களை விடுதலை செய்யும்படியாக இந்த மிகாவேல் தூதனை தேவன் எழுப்புகிறார். அப்ப ஆபத்து காலம் வருகிறது. அதெல்லாம் வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில ஆபத்து 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 என்று வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம்.
இந்த ஆபத்து மக்கள் மேல் வருவதற்கு முன்னாடி தான் ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு கூட்ட ஜனம் அந்த அழிவிலே பங்கடையாத படிக்கு ஆண்டவரால் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படி மனவாட்டியாய் மாற்றப்பட்ட அந்த சபையை தான் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஆபத்துகளிலும் விடுவித்துக் கொள்ளும்படியாக மிகாவேல் தூதன் எழும்புகிறான். அப்ப உங்களையும் என்னையும் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருந்தா வரப்போகிற ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் மிகாவேல் தூதனின் மூலமாக நம்மை விடுவித்து எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமா நேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமா நேசரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தார், சிறகுகளால் மூடுவார். 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 அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனம் நல்லா பிடிச்சிட்டு? சரி, அப்ப காபிரியேல் தூதனை குறித்து 3 காரியங்களை வேகமா உங்களுக்கு காட்டி தந்து விட்டு செய்தியை நான் முடித்துக் கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே காபிரியேல் தூதனை குறித்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை தேவதூதன் வாசிக்கலாம். அவனுக்கு பிரதியுத்தரமாக, தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிறேன், நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிறேன். காபிரியேல் என்பவன் காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும், உன்னுடனே பேசவும், உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும், உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அனுப்பப்பட்டு வந்தேன். ஐயா, மிகாவேலை குறித்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இப்ப காபிரியேலை ஆண்டவர் எதுக்காக அனுப்பினாரு சொல்லுங்க? வசனத்தை இப்பதானே படிச்சோம், நற்செய்தி அறிவிக்க. அப்போ எத்தனை பேர் காபிரியேலை மாதிரி நற்செய்தி சொல்லணும்னு விரும்புறீங்க? சோதரம். அப்ப நீங்க இந்த காபிரியேலை மாதிரி என்ன செய்யணும்? ஒரு நல்ல தீர்மானம். ஆண்டவரே, காபிரியேலை அனுப்பினீங்கல்ல நற்செய்தி அறிவிக்க, என்னையும் இந்த காபிரியேலை மாதிரி நற்செய்தி அறிவிக்க என்ன செய்யுங்க சொல்லுங்க, அனுப்புங்க. 2 வரி ஹிந்தி பாட்டு கூட பாடுறதுக்கு பாட மாட்டோம்னு வச்சுட்டீங்க. அதுலயே நமக்குள்ள ஒரு வேறுபாடு வந்துட்டு, ஹிந்தியா நாங்க பாடவே மாட்டோம், எங்களுக்கு தமிழ் தான் வேணும். அப்ப எப்படி நற்செய்தி அறிவிக்கிறது? எரேமியா பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, விளங்காத பாஷையும் காணப்படாத ஜாதியும் எடுத்து தான் உன்னைய நான் அனுப்ப போறேன். காபிரியேலுக்கு என்ன தெரியும்? இவர் சகரியா என்ன லாங்குவேஜ் பேசுவாருன்னு அவரு அனுப்பினார், நற்செய்தியை கொடுத்து அனுப்பினாரு. காபிரியேல் வந்தாரு, சொன்னார். அப்ப நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்கணும்? ஆண்டவரே, என்னை அனுப்பும், நானும் இந்த காபிரியேலை மாதிரி என்ன செய்வேன்? நற்செய்தி அறிவிக்கிறவனாய் மாற வேண்டும். 2வதாக தான் காபிரியேலுக்குள்ள இருந்த ஒரு விசேஷத்த காரியம் என்ன? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். தானியேல் தீர்க்கதரிசி. அன்றியும் காபிரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு, ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். நல்லா கவனிங்க.
முக்கியமான சப்ஜெக்ட். அடுத்த வாரம் கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருகிறேன். ஆனா கொஞ்சம் மேலோட்டமா இப்போ சொல்லி தருகிறேன். இங்க தரிசனத்தை விளங்க பண்ணுவதற்காக தானியேலுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. சாரி, காபிரியலுக்கு. காபிரியல் வருகிறாரு, முதல்ல நற்செய்தி சொல்லுகிறாரு, இப்ப ரெண்டாவது தரிசனத்தை விளங்க பண்ணுகிறார். நீங்க கேட்பீங்க, தரிசனம்னா என்ன? இங்க பிரச்சனையே இதுதானே. ஏன்னா நிறைய மக்கள் தரிசனம் என்கிற பெயர்ல இன்னைக்கு ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறான், குறி சொல்லிட்டு இருக்கிறான். நான் அதையெல்லாம் இங்க விஸ்தாரப்படுத்த எனக்கு நேரம் இல்லை. தரிசனம் என்று சொல்லக்கூடியது, ஐயா அழகா பவுல் சொல்லுகிறார், நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பவுலுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்திருந்தார், அது பரம தரிசனம். அதுக்கு முன்னாடி பேதுருக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்திருந்தார். அந்த வெளிப்பாடு என்ன? ஐயா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒரு நல்ல தரிசனம், பரலோகத்தின் திறவுகோல் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா இந்த பேதுரு ஒரு பெண்ணுக்கு பேச்ச கேட்டு ஆண்டவரை மறுதலித்தார். அதனால முழு மக்களுக்கும் அவர் ஒரு அப்போஸ்தலனாக மாற முடியாமல் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் அவர் அப்போஸ்தலனாக பயன்படுத்தப்பட்டார். இப்ப அந்த பேதுருடைய இடத்துல ஆண்டவர் பவுலை கொண்டு வந்து பவுலுக்கு அந்த பரம தரிசனத்தை கொடுத்து புறஜாதி மக்களை எல்லா பேரையும் ஆண்டவர் இந்த பவுல் மூலமாக ரட்சிப்புகளை வழி நடத்துகிறார். அப்ப என்ன தரிசனம்? அந்த பரம தரிசனம் என்ன தரிசனம் சொல்லுங்க? புறஜாதிகளை இயேசுவண்டை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ரட்சிப்பின் தரிசனத்தை ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம மாவட்டத்திலையும் நம்ம மாநிலத்திலையும் ஆண்டவர் எனக்கு தரிசனம் காட்டினார் என்ன சொல்றாங்க? வீட்டுக்குள்ள அதுக்கு மேல நான் சொல்ல விரும்புறல, நேரம் ஆயிற்று. ஐயா, அது ஜோசியம்னு மட்டும்தான் உங்களுக்கு சொன்னேன், அதுல புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தரிசனம் என்கிற பெயர்ல ஏராளமான மக்களை இந்த உலகத்துக்குரிய காரியங்களை சொல்லி நம்ப வச்சு அதனை ஒரு ஆதாயமாக வைத்து ஆண்டவர் தான் சொன்னார்னு சொல்லி மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு கொடிய காலத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பரம தரிசனம் காபிரியல் தூதன் மூலமாக இங்கே தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த பரம தரிசனத்தின் ஒரு வெளிப்பாடு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அதை கேட்கணும், அதை கேட்கணும். அதை கேட்டா நீங்க பிழைப்பீங்க. மூணாவது காரியம் ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த நேரத்தில் எலியா பலி செலுத்தினார். தாவீது ஜெபிக்கும் பொழுது முதல் வார்த்தையை முன்வைக்கிறார். அந்தி நேரம், அந்தி சந்தி மத்தியான வேளையில் உம்மை தியானிக்கிறேன். ஐயா, அந்த நேரத்தில் பலிபீடத்தை எல்லாம் செப்பனிட்டு வாய்க்கால்களில் தண்ணீரை நிரப்பி என்னை கேட்டருளும் என்று சொன்ன பொழுது அக்கினை பரலோகத்திலிருந்து வந்து இறங்கியது. தேவ பிள்ளைகளே, நீ அந்த நேரத்தில் தேவ சமூகத்திலே தேவனுடைய வீட்டிலே
உன்னுடைய கால்கள் காணப்படும் பொழுது உனக்கு அறிவை உணர்த்தும்படியாக, உனக்கு தெளிவை கொடுக்கும்படியாக, உன்னோடு பேசும்படியாக காபிரியேல் புறப்பட்டு வருகிறான். கண்களை மூடுவோம். ஆண்டவர் நல்ல சத்தியமான வார்த்தைகளை நம்மோடு பேசி இருக்கிறார். நல்ல அருமையான சத்தியமான வார்த்தைகளை நம்மோடு பேசி இருக்கிறார். ஒரு மிகாவேல் தூதனை போல, ஆண்டவரே நான் யாரையும் குற்றப்படுத்த கூடாதப்பா, நான் பரிசுத்தவான்களை குற்றப்படுத்த கூடாதப்பா, நான் ஜனத்தின் புத்திரருக்காக எழும்பணும் ஆண்டவரே, இனி நான் இப்படி வாழக்கூடாது ஆண்டவரே, என் ஜனத்தை விடுதலை செய்யும்படியாக இந்த மிகாவேலை போல நான் எழும்பணும் ஆண்டவரே. நற்செய்தி அறிவிக்கிறவனாய் காபிரியேலா என்னை மாற்றும் ஆண்டவரே, தரிசனத்தை விளங்க பண்ண ஒரு காபிரியேலாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, அறிவை உணர்த்தும்படியாய், தெளிவை உண்டாக்கும்படியாய் என்னையும் ஆண்டவரே உருவாக்கும் ஆண்டவரே. சுடாபாலாராதி உடாபாலாராதி நிபிலாராதி நபாலாராதி நபாலாராதி. ஹல்லேலூயா. அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் ஸ்நேகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் ஸ்நேகம். அதை எண்ணியே நீதம் வாழுவே, அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அதை எண்ணியே நீதம் வாழுவே, அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அந்தோ கல்வாரியில் மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. என்னை ஒரு மிகாவேலாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு காபிரியேலாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு கேருபீன்களாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு சேராபீன்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் பணிவிடை செய்யணும் ஆண்டவரே, உமக்காய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காபிரியேலை போல அனுப்பப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அறிவை உணர்த்தணும் ஆண்டவரே, எவ்வளோ பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுடாபாலாராதினா. ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் நம்மோடு பேசினவருடைய மகிமையுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம்.